வெல்கம் சேனல். எனக்கு இந்த வீடியோ நம்ம என்னைக்கும் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் ரியல் அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நான் வந்து இப்போ தான் இந்த கேமுக்குள்ள வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்ட்ரு ஆகிறேன். அதனால் இதில் என்ன பண்ணணும்னா எனக்கு சரியாக தெரியாது. போய் பார்த்துக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, பீச்ஃபுல் விளையாட போறியா, இல்லை ஈஸி விளையாட போறியா, நார்மலாக ஹார்டான்னு கேட்டிருக்காங்க. பீச்ஃபுல்னா நோ ஹோஸ்டில் மூவ்ஸ் அண்ட் ஒன்லி சம் நேச்சுரல் மூவ்ஸாக இந்த ஒரு பன்னி, அதுக்கப்புறம் வாத்து, அதுக்கப்புறம் அது என்னது ஆடா இல்லை வேறு ஏதாவதா அது சரியாக தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏதோ பச்சை கலரில் 2 இருக்குது, நடுவில் ஏதோ பச்சை கலர் சின்னதாக இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா இது என்னது வில்லு வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வெள்ளை கலரில் மனுஷன் இருக்கான், அந்த பக்கம் பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டு ஒருத்தன் இருக்கான், இன்னொன்று வந்து ஸ்பைடர் மாரி 4 காலில் என்னமோ 8 காலில் என்னமோ இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூளை மாரி ஏதோ வெப்பன் வச்சுட்டு இருக்கான். நம்ம ஃபஸ்ட் டைம் ப்ளே என்ன பண்ணுவோம், இந்த ஹோஸ்டல் மூவ் ஸ்பான் அண்ட் டெல் மோர் டேமேஜஸ், அதாவது நிறைய டேமேஜ் விடுமா. ஃபஸ்ட் டைம் ப்ளே தானே, சும்மா ஹார்டு மூடி ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் என்ன கண்ட்ரோல்னு கேட்டுருக்காங்க. இது ஓகே தான். ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளதே ஓகே கொடுத்தாச்சு. டூரிங் ஆன்லைன் பே யூ மைட் சி சேட் மெசேஜஸ் ஆர் ஜென்ரேட்டர். அட போங்கடா. நாட் சூட் மோஸ்ட் மான்ஸ்டர்ஸ் ஒன்லி கம் அவுட் அட் நைட், அதாவது மோஸ்ட்லி மான்ஸ்டர்லாம் வந்து நைட்டு தான் வருமா, அதனால் பகலில் நீங்கள் சேஃபாக இருப்பீங்கன்றாங்க. நைட்டு என்ன மான்ஸ்டர் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு மான்ஸ்டர்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு இப்படி இந்த ஒரு அரட்டை மாதிரி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம நைட்டு வந்து வெளில சுற்றுறதை அவாய்ட் பண்ணுமா. ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இது வந்து குட் ஐடியா பில்டு பிளேஸ் வேர் யூ கேன் சேஃப்டி ஸ்பெண்ட் த நைட், அதாவது ஒரு நல்ல ஒரு பில்டிங் வந்து நீங்கள் கட்டிக்கங்க, அப்போ தான் உங்களால் வந்து நைட்டை வந்து ரொம்பவே பாதுகாப்பாக கழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான முக்கியமான விஷயங்கள் தான் இதில் சொல்கிறாங்க. சரி, பரவாயில்ல, இதை வந்து பார்த்து வச்சுங்க ஃபஸ்ட் டைம் போகிறவங்க. ஏன்னா இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன, அதாவது நம்ம வந்து சர்வே பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து உள்ளே நம்ம வந்து என்ன பண்ண தெரியலங்க. பார்த்தீங்களா இங்கே ஏதோ ஓரமாக போயிட்டுருக்கு. என்னது இது, அடா பன்னி. நம்ம வந்து வெளில பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த பீச் ஃபுல்லுன்றதுல வந்து பன்னிலாம் இருந்துச்சு, அந்த பன்னி தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஓடுது, இது பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளையே பார்த்துட்டு இருக்கு. ஓகே, இது வந்து போயிடுச்சு. இந்த பக்கம் இது என்னது ஆடா, ஆடு தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆடு வந்து ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கு. ஓகே, இங்கே ஆடு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஆடு இருக்குது. இங்கே பூக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன ப்ளூ கலரில் ஏதோ பூ இருக்குது. ஓகே, ப்ளூ கலர் பூ இருக்குது. இங்கே வேறு ஏதோ நிறைய பூலாம் இருக்குது. இது என்ன, இது வந்து ஒழுங்காக தெரியல இந்த மைன்கிராஃப்ட்டில் என்ன பண்ணுறத சரியாக சொல்ல முடியல. நானும் ஏதாவது ஒரு சின்ன கெஸ் பண்ணலான்னு தான், ஆனால் நான் எனக்கு பூக்கள்லாம் அதிகமாக தெரியாது. சரி, இப்போ வந்து இங்கே வேறு நம்ம என்ன பண்ணோம் முதல்ல, டேய் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்கிறா, இவனுக்கு எங்கே தெரிய போகுது. சரி, பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் மண்ணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடல் மண் தான். ஓகே, இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறது. சரி, இப்போ வந்து என்ன பண்ண முடியும். ஐய், என்ன பண்ணுறா. ஓகே, நம்ம வந்து கிளிக் பண்ணு இன்னும் என்ன கைஸ் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல, நம்ம இங்கேயே சும்மா சுற்றுவோம். இப்படி அங்கே தானே இது தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பிளேஸ் வந்து தெரியுது எனக்கு. ஓகே, இங்கே வாவ், தண்ணிக்குள்ளே ரொம்ப நல்லா இருக்கே. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா பபுள் இருக்குது, அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த பபுள் தான் வந்து நம்ம லைஃப் மாரி நினைக்கிறேன். அந்த ஒரு பபுள் மட்டும் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சுன்னா இங்கே சைடில் இருக்கிற ஹெல்த் குறைய ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து மேலே வந்துடுவோம். சரி, இங்கே வந்து மணல் இருக்குது. இது என்னது, இது பறந்து போகுது. ஓ, வாத்து கைஸ், வாத்து இங்கே இருக்குது. ஆனால் பார்க்க வாத்து மாரி இல்லை, கோழி மாரி தான் இருக்குது. கோழியா வாத்தா சார் தெரியலையே. ஓகே, கோழியா வாத்தான்னு சரியாக தெரியல. ஒரு செகண்ட். ஏன்னா இதில் என்ன வந்ததுன்னா லெட்ஸ் த ட்ரையல் பிகிங் அப்படின்ட்டு வந்து சைடில் வந்து 86 நிமிஷம் 30 செகண்ட் போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்மளால் 1.5 மணி நேரம் தான் இந்த கேம் வந்து விளையாட முடியுமா. இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளாட்ற மாதிரி வச்சுருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்ட் பண்ணால் தான் அந்த பொருளை வந்து உடஞ்சி நம்மளால் எடுக்க முடியுது. அதை வந்து இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சேன். லைட்டாக ஹோல்ட் பண்ண உடனே என்ன இது ரவுண்டாக வருதுன்னு பார்க்குறதுக்குள்ளே இந்தமாரி லெட்ஸ் ட்ரையல் இவ்வளோ தான் உன்னால் முடியும் அப்படின்ற மாரி இவ்வளோ நேரம் தான் விளாட முடியும்னு சொல்லிட்டாங்க. நவுண்டு போ. ஓடிடுச்சு. இப்போ வந்து இது ஹோல்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு இது எதுக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த ஒரு மண்ணெலாம் நம்ம வந்து பில்டிங்கெலாம் கிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வேணால் இதையும் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து
என்னாச்சு? ஹேங் ஆக மாதிரி இருந்துச்சு. ஓகே. இப்போ இங்கே வேறு ஏதாவது கிடைக்கும். இது என்னது? ஏதோ இருக்குது பார்த்தீங்களா? மூங்கிலன்னு தான் நினைக்கிறேன். மூங்கிலா இல்லை வேறு ஏதாவதா? ஓகே. இது என்னது? சுகர் கேன். ஓ, இந்த கரும்பு வந்து பச்சை கலரில் இருக்குது. நான் வந்து கரும்பு வந்து பச்சை கலரில் பார்த்ததே இல்லை. நான் வந்து கரும்பை வந்து இந்த ஒரு ப்ரௌன் அண்ட் பிளாக்காக அது அந்த கலரில் தான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா பண்ணி. இது என்ன குதிரையா? பரவாயில்லையே, குதிரைலாம் இருக்குது. மவுண்ட் அடை அடை குதிரை. ஒரு விஷயம் நின்றா குதிரை. ஓகே, இப்போ நம்ம குதிரை மேலே வந்து ஏறிக்கலாம். பரவாயில்லையே, குதிரை ஃபாஸ்ட்டாக போகுது. இறக்கி விட்டுருச்சு பார்த்தீங்களா? அது நம்மளை இறக்கி விட்டுருச்சு. சரி, திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்னும் வேகமாக போகுது பார்த்தீங்கன்னா, செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. ஓகே, திருப்பி ஏறு. ஓகே, நம்ம வந்து இந்த குதிரை மேலே ரைட் பண்ணுறதும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எப்பப்பா என்ன ஸ்பீடாக போகுது. பரவாயில்ல, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகுது. பட் இந்த குதிரைக்கு நம்மளை பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் அதுவுமே நான் பார்த்து இறக்கி விட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த மரத்தை வந்து உடைப்போம். பார்த்திங்கன்னா மண்ணை விட இந்த ஒரு மரத்தை உடைக்கிறதுக்கு டைம் ஆகுது. ஆமாம், மண்ணை விட நிறையாவே டைம் ஆகுது இந்த மரத்தை உடைக்கிறதுக்கு. ஓகே, பட் பரவாயில்ல. சைடில் பார்த்தீங்கன்னா நியூ ரெசிபி அன்லாக் டு த ஏதோ சொல்கிறாங்க. சரி, நம்ம வந்து இதை அப்படியே ஃபாஸ்ட்டாக உடைப்போம். உட ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 6 உட்டு கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? பேசாமல் இதை வச்சு நம்ம பில்டிங் கட்டிக்கலாம். அந்த நைட்டு வந்து பில்டிங் கட்டணும்னு சொன்னாங்களே, நம்ம இதை வச்சு வந்து பில்டிங் கட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 7 இருக்குது உட்டு. நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் கட்டணும்னா ஒரு எவ்வளோ தேவைப்படும் நான் கிட்டத்தட்ட சரியாக தெரிலையே. பரவாயில்ல, நம்ம வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம் கைஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஒரு மரம் இருக்குது இதோட. ஓகே, இங்கே வந்து இருக்கிற மரங்கள்லாம் பரவாயில்லாமல் உடைக்க ஆரம்பிச்சிடலாம். இதையும் டக்குன்னு வர. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பரவாயில்லாமல் ஒரு 50 உட்டுக்கிட்ட சேகரித்து வச்சுருக்கேன். அதேமாதிரி 29 மண்ணும் சேகரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டணும். ஏன்னா நைட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து சாயங்காலம் ஆகிடுச்சி. ரொம்ப நேரமாக நானும் இதை வந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கும் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நானுமே அதை எடுக்கிறது நிறுத்திட்டு இப்போ இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து நைட்டு வந்து ஏதோ மான்ஸ்டர்லாம் வரும் பில்டிங் கட்டிக்கிறான்றானுங்க. சந்திரனே வந்துருச்சு. அப்போ நைட் ஆகிடுச்சா? ஓகே, நம்ம இன்னுமே ஒரு பில்டிங் கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு ஒரு பில்டிங்குமே கட்டிடலாம். அந்த ஒரு பில்டிங்கையுமே கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்டிங்குள்ளே வந்து நைட்டு முடிகிற வரைக்கும் இருப்போம். இல்லை நடுவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெட்டு வந்து நீங்கள் வேகமாக வந்து நைட்டை வந்து கழிக்க வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பெட்டை எப்படி ரெடி பண்ணலான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்குலாம் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரில. ஓகே, இது என்ன ஆப்பிள்லாம் கிடக்குது. எடுத்துக்கோ. ஓகே, யார் அடிக்கிறாங்க? என்னை அடித்தாங்க. ஹெல்த்து குறையுது, எனக்கு நல்லா தெரியுது. யாரை அடிச்சு? ஒரு வேளை அந்த மான்ஸ்டரா? என்ன அது? நம்ம இதை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பச்சை கலர் மனுஷன் அந்த ஒரு ஹார்டு மூடில் கூட அந்த ஒரு முன்னாடி இருந்தாங்களே, அவன் தான் நினைக்கிறேன். அவன் தான் கைஸ் நம்மளை அடிக்கிறான். ஓ, ஹார்டு மூடில் இவன் தான் வருவானா? அப்போ ஈஸி மூடில் வந்து அந்த வெள்ளை கலர் மண்டை வருவான்னு நினைக்கிறாங்க. ஒழுங்கா போ. அடிக்கிறான். அட பாவி, அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஏதோ ஜாம்பி வில்லேஜஸ்ல, அதாவது யாரும் நம்மளை வந்து கொண்டுட்டாங்க. சரி, நம்ம வந்து போவோம். அந்த ஒரு பச்சை கலர் மனுஷன் இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிப்பான் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எத்தனை பச்சை கலர் மனுஷன். அதான் அந்த ஒரு வெள்ளை கலர் ஸ்கல், அந்த ஒரு அது பேர் என்ன, எலும்பு கூடு மனுஷன் அம்புறான். ஓடு நிற்காத, ஓடிடு எப்போ ஓடுறா. என்ன கேசுது? இந்த ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இந்த ஒரு வித்தியாசமான மனுஷன் வந்து துரத்துறான். இந்த எலும்பு கூடிக்கு எப்படி உயிர் வந்துச்சு எனக்கு தெரியலையே. சரி விடுங்க, இதான் அந்த மான்ஸ்டர்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து இங்கே சரி எடுத்துக்கோ. இதுதான் தனியாக இருக்குது. பில்டிங் கட்டுறதுக்கு வேறு நம்ம எடுத்த பொருட்கள்லாம் எங்கே இருக்குன்னு சரியாக தெரியலை. அந்த பக்கம் தானே செத்தோம், எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பக்கம் அந்த பச்சை கலர் மனுஷன்லாம் எலும்பு கூடு மனுஷன் அங்கே தான் இருக்கா. நம்ம பார்த்துருக்கணும். அம்பு விட்ற போகிறான். என்ன பின்னாடி இருந்து அவனும் அம்பு விட்றான்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது. சரி, இப்போ நம்ம எங்கே வந்து முன்னாடி இருந்து விட்டுருக்கா. பின்னாடி ஆடப்பாவி. ஓட முடியாதா?
வெடிச்சிச்சு அடப்பாய். அவன் வந்து வெடிச்சிட்டாங்க வெடிச்சிட்டான் வெடிஞ்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் அவங்க புகையா வந்துச்சு வெடிஞ்சு. ஓடு ஓடு. இவன் என்ன தலையில் ஏதோ ஹெல்மெட் போட்டு வச்சுருக்கான். ஓடு 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 ஓடு. எப்பா எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. இதுன்னு அந்த சலந்தி 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 கல்லா ரெட்டாக இருக்குது அந்த சலந்திக்கு. என்ன இது நைட்டு சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பீடிங் கட்ட சொன்னாங்க போல். நம்ம முன்னாடியே கட்ட ஆரம்பிச்சிருக்கணும். நம்ம வந்து ரொம்ப லேட்டாக வந்து ரொம்ப நேரம் ஆகியும். நம்ம இவன் தானே இவன் வெடியிலையா? இவன் வந்து அடிச்சிட்டானா நம்மளை? ஓகே டே விட்டுறா ஒரு நிமிஷம் விட்டுறா டே. நான் வந்து அந்த பொருட்களை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பீடி கட்டிட்டு ஓடிடுறேன்டா. டே சலந்தி அடிக்குது. இங்கே ஒருத்த வரேன். ஓடு 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 ஓடு. எப்பா இன்னும் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இங்கேருந்து நம்ம பேசாமல் இங்கே போயிடலாம் கைஸ். இதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சேஃபான ஏரியான்னு நினைக்கிறேன். இங்கே போயிடுவோம். எப்போ ஓடுறே வந்துடுறா. அவ்வளோதான் வந்தாச்சு. சேஃப். இங்கே எங்கே வரீங்க? இந்த ஸ்பைடர் நேச்சர் வச்சு வருது கைஸ். நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வேகமாக தண்ணிக்குள்ளே போ. ஓகே தண்ணிக்குள்ளே வந்து அடியெல்லாம் வரமாட்டாங்க தான் நினைக்கிறேன். பட் நம்மளாலையும் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இங்கே வந்தாச்சு. ஓகே எப்பா எவ்வளோ வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆளும். எப்பா எவனும் ஷூட் பண்ணிட்டான். சரி தண்ணிக்குள்ளே போய்டு. தண்ணிக்குள்ளே போடா. டே டக்குன்னு தண்ணிக்குள்ளே போடா. ஓகே தண்ணிக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருப்போம். ஆனால் ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் டைமுக்கு தான். ஓகே தண்ணிக்குள்ளே வா. டே மேலே போடா. ஓகே இப்போ நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரில. நான் பாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இவனுக்கிட்டேருந்து தப்பிச்சா மட்டும் போதும். அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் மனுஷன் வர ஆரம்பிச்சிட்டேன். டேய் நீங்களாம் எங்கே இருந்தா வரீங்க? எத்தனை பேர் இருக்கானுங்க கைஸ்? எக்கச்சக்கமான ஆளுங்க இருக்கானுங்க. டேய் என்னடா மினுங்கிறா? வெடிஞ்சிட்டான். அப்போ அவன் நம்ம வெடிஞ்சு தான் கொண்டிருக்கான். அவனை மாரி நிறைய பேர் இருக்காங்க கைஸ் இங்கே. அதான் நானும் கிளியராக பார்த்தேன். வெடிஞ்சுதான். ஆனால் ஒரு ஆப்பிள் கிடச்சிருக்கு. இங்கே பச்சை கலர். டே இவன் தானே போன வாட்டி நம்மளுக்கு கொண்டான். தண்ணிக்குள்ளே குதிச்சிரு. அப்பா நம்ம வந்து எப்படியோ தண்ணிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வேறு பக்கம் போயிடுவோம் தண்ணி மூலமாக. இது நான் வாட்டர் பபிள்ஸாக போய்கிட்டு இருக்கு. ஓகே இங்கே வாட்டர் பபிள் போய்ட்டுருக்கு. இது என்னது? அங்கே ஏதோ என்னது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு எரி குழம்பு மாதிரின்னு நினைக்கிறேன். அது ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த ஒரு எரி குழம்புல கல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்தமாரி கல்லுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இவனுங்க வந்து தொல்லை ரொம்ப தாங்க முடியல. இவனுங்க இப்படியே நம்ம வெளில சுற்றிட்டோம்னா சீக்கிரத்துலேயே நம்ம வந்து முடிச்சிடுவானுங்க. ஆல்ரெடி ஒரு 3 காட்டு தான் இருக்குது. 4வது காட்டில் பாதி தான் இருக்குது. நம்ம ஆரம்பத்திலே வந்து காடு முள்ளை வந்து வந்துருக்கக்கூடாது. பரவாயில்ல நம்ம இனிமேல் காடு முள்ளையும் பரவாயில்லாமல் சர்வீவ் பண்ணிகிட்ருக்கோம். நைட்டு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே நைட்டு முடிய என்ன எவ்வளோ நேரம் இருக்கணும் வேறு எனக்கு தெரியல. சலந்தி. ஓகே மேலே வந்துரு. சேஃப். எஸ் சேஃப் ஆகிட்டேன். ஓகே இப்போ ஒழுங்கா போடா. இப்போ நான் எங்கே போகிறேன்னு வேறு எனக்கு தெரில. நான் எந்த இடத்துல இருக்கணும் எனக்கு தெரில. போன வாட்டி நம்ம அடி வாங்கி செத்த இடத்துல தான் நான் இருக்கேன்னு தெரில. இனிமேல் நான் ஓடி வர ஆரம்பிச்சிட்டேன். டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். நான் இங்கேருந்து போயிடுறேன். ஓகே அவன் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டான். இவன் இங்கே அவனும் வந்திருந்தானே. தலையில் எதுவும் சில பேர் தலையில் ஹெல்மெட் மாதிரி சுற்றுறாங்க. டே அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டியாடா? இருறாரா வெயிட் பண்ணுறா. டே வெயிட் பண்ணு. ஏன் அவசரப்படுற? நான் எங்கே செத்தன்றதை இடத்த கண்டுபிடிக்கணும். வெடிச்சிட்டானா? என்னொருத்தன் ஓடி வரான். டே எத்தனை பேரா வருவீங்க? எத்தனை பேரா வருவீங்க? இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து பேசாமல் இந்த இடத்த விட்டு போயிடலாம். இந்த இடத்துக்கு வந்து வேற எப்போ நம்ம சர்ச் பண்ணிக்கிறேன். இவனுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கான். டே அம்பு விட்டு தொலைஞ்சிடாரா. அம்புட்டான். ஓடி தண்ணிக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் மறைவாக ஓடலாம். அப்போ தான் அவனுங்க வந்து நம்மளை கண்டுபிடிக்க மாட்டானுங்க. இல்லைன்னா நம்மளை கண்டுபிடிச்சி டக்குன்னு அடிச்சிடுறானுங்க. ஓகே வந்தாச்சு. சைடில் இந்த ஒரு மீட் சிம்பிள் மாதிரி இருக்குது. அது எதுக்குன்னு எனக்கு தெரில. ஒரு வேளை ஏதாவது மீட் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது குறையுது. மீட் கலெக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். டேய் நீங்களாம் எங்கே இருந்தா வரீங்க? எத்தனை பேர் வரீங்க? இவனுங்க ஒரு இடத்த ஒன்று 2 பேர். டே கொன்னுட்டான். அடா பாவி கொன்னுட்டியடா. சரி பரவாயில்ல கைஸ். நம்ம திருப்பியும் ட்ரை பண்ணுவோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. திருப்பி நம்ம செத்த இடத்துக்கு போனால் பொருள் கிடைக்குமான்னு எதுக்கும் பார்த்துக்கலாம். திருப்பி இவனுங்க வர ஆரம்பிச்சிட்டானுங்களே. எங்கே போனாலும் வரானுங்க. எங்கே போனாலும் வரானுங்களா இல்லை எல்லா இடத்துலையும் இவனுங்க இருக்கிறானுங்களான்னு தெரில. இவனுங்க வேறு எத்தனை பேர் இன்னும் இருக்கிறானுங்கன்னு தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஓகே, இந்த இடத்துல யாரும் இல்லை, அந்த பச்சை கலரில் உள்ளவன் தவிர. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து அப்படியே ஓரமாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்களா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாகுது வானம்லாம். எனக்கு தெரிஞ்சு விடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துலேயே, நீ வந்து காலையில் சேஃபாக இருப்ப, நைட்டு தான் வந்து மான்ஸ்டர்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க வந்து காலைல ஏன்டா அப்படி பண்ணுற, இவங்க வேறு பார்த்துட்டு ஓடி வர ஆரம்பிச்சிட்டானு. இங்கே வேறு இவனு மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. இவனுங்க வேறு வெடிஞ்சு சத்தறானுங்க. டே வராதிங்கடா, தயவு செஞ்சு வராதிங்கடா, டே வராதிங்கடா. ஓகே, வெடிஞ்சிரு. என்னொருத்தரை கூப்பிட்டானே, டே வெடிஞ்சிடா ஓடிடு. ஓகே, அவன் வந்து சாவான்னு பார்த்தா அவன் சாவலை கைஸ். நம்மளுக்கான அடிபடலை, நம்மளும் தப்பிச்சாச்சு. ஓகே, ஓடி எடு. ஓகே, இப்போ வந்து 19 நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அவன் வெடிஞ்சதும் நம்மளுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா எவனும் எரிஞ்சிட்டு ஓடுறான். சரி, இப்போ வந்து அடடே என்னடா நீங்கள் இவனுங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கானுங்களே. சரி, நம்ம வேறு எங்கேயாவது ஓடுவோம். நம்ம வந்து இங்கேயே இருந்தாச்சுன்னா இவனுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க. நம்ம வேறு எங்கேயாவது போகலாம். ஓகே, நம்ம அவனுங்க விட்டு கொஞ்சம் தூரமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். இங்கே ஏதோ சத்தம் கிடைக்குது. பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது. சரி, இங்கே ஓகே போக முடியாதா, சுற்றி தான் போகணும்னு நினைக்கிறேன். சுற்றிட்டே போவோம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுற்று போனோம் பார்த்தீங்கன்னா, அங்கே போகலாம். அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேளை நம்ம எடுத்த பொருளாக செத்த பொருளும் கிடச்சிதுன்னா ஓகே, நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். ஒரு வேளை கிடைக்கலனா ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது. நைட்டு உண்மையிலே சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வீடியோ எவ்வளோ நேரம் போச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. 17 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி போயிட்டு பார்ட் 2வாக பார்த்துக்கலாம். எனக்கு வேறு எங்கே நான் செத்தனும் தெரில. ஒரு வேளை அந்த பொருள் கிடைக்குமா இல்லையானு எனக்கு தெரில. கிடைச்சா ஓகே, ஆனால் கிடைக்கலன்னா திருப்பியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் உடைக்கணும். எங்கடா நான் செத்தேன், அவனுங்க எங்கே தான் எங்கேயோ கொன்னாங்க. அது எனக்கு எங்கேன்னு சரியாக தெரியல. ஆனால் இங்கே தான் எங்கேயோ கொன்னாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி கடல் மண்ணும் இருக்குது 19. அதை வச்சு நம்ம வந்து நைட்டுக்குள்ளே எப்படியாவது ஒரு சின்னதாக ஒரு வீடு மாரி கட்டி அந்த இடத்துலையுமே நைட்டு வந்து இருக்கலாம். ஓகே, சீக்கிரம் ஓடாடா. நைட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 100 ரெடி பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்மளால் கொஞ்சம் பெருசாக கட்ட முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது, தேன் கூடு. தேன் எதுவும் வந்துடாதுல்ல. சரி, நம்ம அந்த தேன் கூடுலேருந்து கொஞ்சம் தள்ளியே நிற்போம். தேன் எதாவது வந்துட போகுது. இப்போது இங்கே ஒரு மரம் இருக்குது, இதை வந்து உடச்சிக்கலாம். உட டக்குன்னு உட. ஓகே, இதை உடச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதையும் உடச்சிடலாம். நானுமே வந்து ஒரு வேகத்தில் வந்து கலெக்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டதுனால நைட் ஆக போகுதுன்றதையும் மறந்து நிறையா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64க்கு மேலே நெக்ஸ்ட் இதில் தான் வந்து சேவ் ஆகுது. அதாவது 64 எடுத்துட்டோன்னா அதுக்கு மேலே நம்ம எடுக்கிறோன்னா அந்த ஒரு பாக்ஸுமே அடுத்த பாக்ஸ் தான் சேவ் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வந்து சர்வே பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு பில்டிங் மாரி சின்னதாக ஒரு வீடு மாரி கட்டுறேன். இது வந்து நம்ம வேணால் இந்த ஒரு கேமில் அடுத்து என்ன பண்ணணும்னு வேணால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அதாவது இந்த கொஞ்சம் கேம் வந்து எப்படி விளாடணும்னு நம்ம வந்து கற்றுக்கலான்னு இருக்கேன் ப்ளீஸ். நான் இது எப்படி விளாடணும் சுத்தமாக தெரில. பட் இந்த ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ளேயுமே நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி விளாடணுன்றதை ஃபுல்லாக கற்றுக்கிட்ட பிறகு திருப்பி அதை வந்து நான் வந்து விளாண்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட் டைம் ப்ளே முதல்ல முடிப்போம். ஓகே, இப்போ ஒரு காம்பவுண்டு மாதிரி கட்டியாச்சு. இது வந்துடுவானுங்களோ, நம்ம எதுக்கோ இன்னும் கொஞ்சம் உயரமாகவே கட்டிக்கலாம். கொஞ்சம் உயரமாகவே கட்டிப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இருட்டாயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஒரு மான்ஸ்டர்லாம் வர அதுவும் அந்த ஒரு எலும்பு கூடு இருக்கான் பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளை சுட்டுக்கிட்டே இருக்கான் கைஸ். அந்த ஒரு அம்பை வச்சு வில்லம்பு வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கான். அவங்ககிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதேமாதிரி இன்னொன்று பச்சை கலரில் ஒரு 4 சின்ன காலோடு ஓடி வர்றவன்
அவன் வந்து விடிஞ்சிடுறான். விடிஞ்சே நம்மளை வந்து கொன்னுடுறான். அதனால் இவனுக்கிட்ட தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் கெட்டிட்டேன். இவன் நான் கையில் என்னமோ வச்சு எடுத்துட்டு வரான். ஓகே, அட்டாக் பண்ணானா? அட்டாக் பண்ணிட்டானா? ஓகே, கீழே நின்றுக்கிட்டு இருக்கான். அவனால் நம்மளை அட்டாக் பண்ண முடியல போல். ஓகே, அப்போ நம்ம நல்லா ஹைட்டாக தான் இருக்கும், நம்ம நல்லா சேஃபாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம். சரியா, குச்சிடுறா. ஓகே, குச்சிடு. அது குதிரா. நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் ஹைட்லேருந்து குதிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அடி வந்துடுச்சு. பட் இப்போ நம்ம சேஃபாக தான் இருக்கோம். ஓகே, இப்போ இங்கேயே சுற்றுவோம். சத்தம் கேட்குது பார்த்தீங்களா? இங்கே தான் பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் இது இந்த மாதிரி தான் ரொம்ப டைம் ஆகும் போல். ஸோ இந்தமாதிரி நைட்டு வீடிங்குள்ளேயே இருக்கிறது வந்து ரொம்ப போர் அடிக்குமே. பரவாயில்ல, நம்ம வந்து வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய பொருள் கிடச்சா நான் என்ன பண்ணுறது தான் தெரில. அது எங்கே சேவ்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது. ஓகே, இந்த டாட் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்னது இது? என்ன ஏதோ ஒரு ஓக் பிளாங்க்ஸ். அது பார்த்தீங்கன்னா மரம் வந்து கேட்குது. இது என்னென்னா சாண்டு ஸ்டோனா? இது வந்து சாண்டு கேட்குது. இது வந்து ஓக் வுட்டு, இதுவும் மரம் தான் கேட்குது. இது வந்து சுகர். இது வந்து நம்மக்கிட்ட இருக்கே. ஓ, ஃபஸ்ட்டு இருந்துச்சு, ஆனால் நம்ம செத்த பிறகு அதை வந்து போயிடுச்சு போல். ஸ்டிக்கு வந்து இந்த ஓக் பிளாங்க்ன்றது கேட்குது. கிராஃப்டிங் டேபிள், இது வந்து ஓக் பிளாங்க் தான் கேட்குது. ஓக் பிளாங்க் என்ன பண்ணேன்? சரி, இது கொடுப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ ரெசிபி அன்லாக்னு டோர். பார்த்தீங்கன்னா டோர்லாம் காட்டுது. சரி, நம்மக்கிட்ட தான் வுட்டு நிறையா இருக்கலாம். நம்ம வந்து நிறையாவே எடுத்து வச்சுப்போம். எடுத்துக்கோ, நிறையா எடுத்துக்கோ, நிறைய எடு. ஓகே, நிறைய எடுத்துக்கிட்டேரா. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டேரா. ஓகே, இப்போ வந்து நம்ம பரவாயில்லாமல் எடுத்துகிட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட 64 கிட்ட எடுத்துரும். இப்போ வந்து வேறு என்ன பண்ணு? ஓகே, இது ஒன்று எடுத்துக்கோ, இன்னொன்று எடுத்துக்கோ. ஓகே, 2 எடுத்துக்கிட்டாச்சு. இது எதுக்கு? ஓ, பட்டன் எதுக்கு? இது ப்ரெஸ் பிளேட்டு. ஓகே, இதை வந்து நம்ம எதுக்கும் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஒன்று நம்மளுக்கு தேவைப்படலாம் ஃப்யூச்சரில். இதுவும் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோம். இதுவும் தேவைப்படலாம். இது தேவைப்படுமான்னு தரலையே. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சாண்ட். அதனால் நம்ம இதுன்னு ஓகே, ஸ்டிக்கு எதுக்குன்னா எனக்கு தரல. எடுத்து வச்சுப்போம். எதுவும் எடுத்து வச்சுப்போம். சரி, இவ்வளோ பொருள் இருக்குது, எங்கே அது சேவ் ஆகும்? நம்ம என்ன காணும்? அந்த பட்டனை காணும். என்ன இது இருக்குது, ஆனால் பட்டனை காணுமே. பட்டன் எங்கடா? இதில் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே இருக்குது. ஓகே, இங்கே தான் சேவ் ஆகும் போல். சரி, தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் இங்கே போட்டு வை. இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு யூஸ் ஆகலாம். இதையும் போட்டு வச்சுக்கோ. ஓகே, எல்லாத்தையும் இதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்குவோம். ஆனால் நம்ம எம்டியாகவும் வச்சுருக்க வேணாம். நம்ம வந்து டைமுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து கண்டிப்பாக இப்போ யூஸ் ஆகும். இதை வந்து வுட்டு நம்மக்கிட்ட இருக்குது. வுட்டு ஒரு வேளை நம்மளுக்கு வுட்டை தாண்டி அதை தேவைப்பட்டால் சாண்ட் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை வச்சாச்சு. சரி, இப்போ நைட்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணுறது? அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஒரு காலை விடிஞ்ச உடனே அந்த மொத்த வீட்டையே நான் வந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் வந்து பெரிய வந்து ஓட்டை மாதிரி இருக்கும். நான் வீடு கட்டினது பக்கத்தில் தான். அதாவது இங்கே தான் வீடு கட்டியிருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு பச்சை கலரில் சின்ன 4 காலில் வந்து ஓடி வருவான் பார்த்தீங்களா? அவனும் என்ன பண்ணிட்டானா ஓடி வந்து என்னோட அந்த வீட்டிலேயுமே நான் நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் நின்றுருந்தேன். டக்குன்னு வெடிஞ்சிட்டான். நவுன்ட்டு எப்படியோ அதனால் கொஞ்சம் வந்து ஆனால் ஒன்று குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு இது மேலேயே ரைடு போவோம். ஓகே, எங்கே போகுது பார்த்தீங்களா? ஏய் நீலாம் சாப்பிடையாடா? வெயில் அடித்தா சாக மாட்டானா தெரிலையே. இவன் சாம்பாவும் அம்புட்டு இருக்கானே. அம்புட்டா. தண்ணிக்குள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே எப்படியும் வந்தாச்சு. இப்போ தண்ணிக்குள்ளே வந்ததுனால நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருப்போம். சரி, இப்போ அப்படியே மேலே வந்து இப்படி வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக தெரியாத மாதிரி எஸ் எப்படி வந்தாச்சுடா சாமி. எப்படி வந்தாச்சு? அவன் அந்த பக்கம் தான் போகிறான். சரி, இங்கே வேறு ஏதாவது நம்ம வந்து எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த ஆடு வந்து கொடுத்து வச்சுருக்கானுங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு பொருட்களை வச்சு முதல்ல என்ன பண்ணணுன்னே தெரில. ஓகே, நம்ம வந்து இந்த ஒரு வீட்டை உடச்சினேன். திருப்பியும் நம்ம நைட் ஆகும்போது வீடை கட்ட தான் செய்யணும்.
பள்ளமா? ஓகே. நம்ம கொஞ்சம் கீழ பார்த்துட்டே போவோம். நம்ம வந்து கீழ பார்க்காம போயிட்டு பள்ளத்துல ஏதாவது விழுந்துறக்கூடாது. ஏன்னா சில இடங்கள்ல சின்ன பள்ளம் இருந்தாலும், இன்னும் சில இடங்கள்ல பெரிய பெரிய பள்ளம்லாம் இருக்கு. அதில நம்ம தவறி விழுந்தா இந்த ஒரு ஹெல்த் வேற குறையுது. சரி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ். நம்ம வந்து இதோட இந்த ஒரு பார்ட்ட வந்து இங்கேயே வந்து முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 25 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதனால இந்த பார்ட்ட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டுமே கன்டின்யூ பண்றேன் அப்புறமா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.